வெல்கம் டு பேபி பால் ஸ்டோரிஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பேபி வந்து இப்போ கரெக்டாக வந்து 8+ மந்தில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ரொக்கோலி இப்போ தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வாங்கிட்டு அதனால் தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெந்நீரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு அதை கொதிக்க விட்டுட்டேன். இனி என்னென்னா இது நல்லா ஆறுன அப்புறமா குக்கர் வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கோகோனட் ஆயிலும் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய பாப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு கோகோனட் ஆயில் போட்டுட்டு வெந்த அந்த ப்ரொக்கோலியை போட்டு நல்லா கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு இனி எப்பவும் போல தான் 1 ஸ்பூன் அரிசியும் 1 ஸ்பூன் மூங் தால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியும் விட்டுட்டு இனி கொஞ்சமாக ஜீரகமும் போட்டுக்கிறேன். இது வந்து டைஜஸ்ட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் போட்டுட்டு நான் வந்து கரெக்டாக ஸ்டவ்வை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து ஒரு 9 விசில் வரைக்கும் விட்டுட்டேன். ஏன்னா இது நல்லா வெந்து வரணும். ஃபர்ஸ்ட் டைம்னால இது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ நல்லா வேகணும் அப்படின்ட்டு விட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து மேஷ் பண்ணி தான் கொடுத்தேன். பிளெண்டரில் எதுவும் போடலை. நான் மேஷ் பண்ணும்போது இது இவ்வளோ சாஃப்ட் அண்ட் பேஸ்டி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக எனக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி சாலிட் ரெசிபி எல்லாத்துக்கும் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பை கைஸ்.